மத்தேயு 18:5 இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். ஒரு சிறு பிள்ளையை, பிள்ளைன்னு சொல்லப்பட்டிருப்பது சீஷர்களை அல்ல, ஒரு சில்ட்ரன், ஒரு சிறு பிள்ளை, ஒரு 12 வயசுக்கு உட்பட்ட பிள்ளை அல்லது 15 வயசுக்கு, நன்மை தீமை அறியாத ஒரு வயதுள்ள 13 வயசுக்கு கீழ்ப்பட்ட அல்லது 15 வயசுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகள், அவர்களை ஏற்றுக்கொள்கிறவன். அது முழமொழியில் ஏற்றுக்கொள்கிறவன் என்று போடாதபடி வேறு ஒரு வார்த்தை, வரவேற்கிறவன். அது ரொம்ப நல்ல வார்த்தை. ரிசீவ்ஸ் என்று சில அல்லது வெல்கம்ஸ், இந்த 2 அர்த்தமுடைய ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. ஒரு சிறு பிள்ளைய வரவேற்கிறவன் என்னை வரவேற்கிறான். இதனுடைய ஒரு விஷயம் என்னவென்றால், எப்பவுமே ஒரு சின்ன பிள்ளைய நம்ம பெருசாக எடுக்க மாட்டோம், அதை பார்த்து சிரிப்போம், வரவேற்போமா. நம்ம ஊரில் ஒரு கலாச்சாரம் உண்டு. ஒரு வீட்டுக்கு போனால் வாங்கன்னு சொல்லணும். ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை வாங்க அப்படின்னுவாங்க. இப்போ தெற்கு மாவட்டங்க, எங்கள் ஊரில் ரோட்டில் பார்த்தாலே வாங்கன்னு வாங்க. ஹாய்ன்னு சொல்ல மாட்டாங்க, ஹாய் ஹலோ சொல்ல மாட்டாங்க. எங்கள் ஊர்லலாம் வாங்க பிரதர், வாங்க ஐயா, வாங்க அப்படின்வாங்க ரோட்டில் பார்த்தாலே. அதாவது ஒருத்தரை வரவேற்பது அல்லது அவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பது என்பது அந்த வாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. சிலர் ஹாய்ன்றாங்க, சிலர் ஹலோன்றாங்க. அது அவங்கவுங்க காரியம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம், நம்மளை ஹாயின்னு சொல்லலை, ஹலோன்னு சொல்லலை, வாங்கன்னு சொல்லலை, எப்படி இருக்கீங்கன்னு கேட்கல, நம்ம முன்னாலேயே சாப்பிட்றாங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கல, எப்படி இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். அது பெரியவங்களுக்கு. ஆனால் இங்கே ஆண்டவர் சொன்னார், சின்ன பிள்ளைங்களையே நீங்கள் வரவேற்கணும். ஒவ்வொரு வயசு பிள்ளை ஒன்று இருக்குது, அதை இடுப்பில் தூக்கிட்டு ஒருத்தவங்க வராங்க, அவங்கள பெரியவங்கள நம்ம வாங்க அப்படின்னு வரவேற்கிறோம். ஆனால் அந்த குழந்தைய நம்ம வாங்க வா குழந்தை அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். பார்த்து வேணால் சிரிப்போம், கொஞ்சுவோம், அவ்வளோதான். அதை ஒரு கணக்கில் சேர்க்க மாட்டோம். எப்போவுமே பாருங்கள், ஒரு பெருசாக அதை நாம் எடுக்க மாட்டோம். 10ஆம் வசனத்தில் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரியாக இருங்கன்றது, இந்த சிறியர் அப்படின்றது சீஷர்களை குறிக்குது. அங்கே சிறு பிள்ளைகளை குறிக்கலை. அந்த சிறு பிள்ளைகளையும் சிறியரையும் ஒன்று போட்டு குழப்பிடக்கூடாது. அது வேற, இது வேற. 6ஆம் வசனத்தில் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியர், சின்ன பிள்ளையால் விசுவாசிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு இன்னும் நன்மை தீமை அறிகிற அறிவு வரல. ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு முழு வடிவம், ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு விசுவாசத்தை ஒரு சிறு பிள்ளையால் ஆண்டவரிடத்தில் வைக்க முடியாது. ரட்சிப்புக்கு ஏதுவான ஞானம் இருக்கலாம், இல்லை அவர் ஒரு கடவுள் அப்படின்ற மாதிரி ஒரு விசுவாசம் இருக்கலாம், அது வேற. சிறியர்னு சொல்கிறது சீஷர்களை சொல்கிறாரு, பிள்ளைன்னு சொல்கிறது உண்மையிலே சிறு பிள்ளைகளை சொல்கிறாரு. இந்த பகுதியில் 2 வார்த்தையும் வருது, 2ஐயும் குழப்பிக்கக்கூடாது. ஏன்னா சில நல்ல கமெண்ட்ரியிலேயே 2ஐயும் குழப்பியிருக்காங்க, நாம் அதை குழப்பக்கூடாது. அதனால் ஒரு சிறு பிள்ளைகளை நம்ம மதிக்கணும், அவங்கள கணக்கில் சேர்க்கணும் அப்படின்றது தான் இங்கே. நான் அது ஆரம்ப காலத்தில் பாஸ்டாக இருந்தபோது வீடு சந்திப்பு போனால் சின்ன பிள்ளைங்களெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன். எந்த சின்ன பிள்ளையாவது என்னை பார்த்து சிரித்தா நான் திரும்ப சிரிப்பேன், அது என்னை கையாட்டினா நான் கையாட்டுவேன். ஆனால் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, நீ சின்ன பிள்ளைங்களை கூட மதிக்கணும், அவங்களையும் ஒரு கணக்கில் நீ சேர்க்கணும். என்னுடைய கூட்டத்துக்கு அல்லது நான் போகிற கூட்டத்துக்கு சில நேரங்களில் நான் எண்ணுவேன், எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு அப்படியே எண்ணுவேன். பெரிய கூட்டமாக இருந்தால் எண்ண முடியாது, சின்ன கூட்டமாக இருந்தால் எண்ணுவேன். சின்னவங்களை நான் கணக்கில் சேர்க்க மாட்டேன். ஆதி நாட்கள்லாம் 90களெல்லாம் சின்னவங்களை கணக்கில் சேர்க்க மாட்டேன். ஒரு 15 வயசுக்கு மேலே இருந்தால் தான் அவங்கள கணக்கில் சேர்ப்பேன். ஒரு நாள் ஆவியானவர் எனக்கு சொன்னார், ஏன் நீ சின்ன பிள்ளைங்களெல்லாம் கணக்கில் சேர்க்கலைன்னாரு. நான் எண்ணி எனக்குள்ளே வச்சுக்கிடுவேன், வேறு வெளியே சொல்ல போகிறதில்ல. நான் சொன்னேன், அவங்களாம் சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், நான் சொல்கிறது அவங்க காதில் கேட்குமா, காதில் உள்ள போகிறதில்ல, அவங்க கவனிக்க போகிறதில்ல, அவங்க புரிய போகிறதில்ல
ஆண்டவர் சொன்னார், இல்லை அவங்க வந்திருக்காங்க, என்னுடைய பிரசன்னத்துக்கு வந்திருக்காங்க, ஒரு மறைமுகமான ஒரு தாக்கம் அவர்களுக்கு ஏற்படும். அதனால் நீ அவங்களையும் சேர்த்து தான் எண்ணணும். 50 பேர் இருக்காங்க, பெரியவங்க 35 பேர், 15 பேர் சின்ன பிள்ளைங்க வந்திருக்காங்கன்னா 15 பேரை நீ எண்ணுறதில்லை, 35 தான் கணக்கில் எடுக்கிற, 50ஐயும் எண்ணணும் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி சின்ன பிள்ளைங்க நீ சந்திக்க நேரிட்டால் அவங்கள பார்த்து ஒரு புன்னகையாவது நீ வீசணும், அவங்கள பார்த்து ஒரு புன்னகையாவது பூக்கணும், அவங்கள்ட்ட பேசணும். அது 1 வயசு குழந்தையாக இருந்தால் கூட நீ பேசணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் உலகத்தை அதை செய்கிறான். ஜவஹர்லால் நேரு அவர்கள் சிறு பிள்ளைகள் மேலே அவர் அதிகமாக அவர்கள் மேலே கவனம் வைத்திருந்தார், அவர்கள் மேலே பற்று வைத்திருந்தார். அதனால தான் அவருடைய பிறந்த நாளை சிறுவர் தினம் என்று நாம் கொண்டாடுகிறோம். அவர் முதிர் வயதில் இருந்தபோது அவர் இதை செய்தார். அதனால தான் அவரை நேரு மாமான்னு சொன்னாங்க. அரசியல்வாதிகள் இதை செய்கிறார்கள், சிறு பிள்ளைகளை அவர்கள் அதிகமாய் கவனிக்கிறார்கள், முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனால் நாம் சிறுவர் ஊழியம் செய்கிறவர்களை தவிர மற்றவர்கள் பலர் சிறு பிள்ளைகளை ஒரு பொருட்டாக நினைக்கிறதில்லை. சிறுவர்களையும் பெரியவர்களைப் போல மதிப்போம், வரவேற்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென்.